11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வைப்படுது. அப்போது லாபமே இதற்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானத்தையும் ஒரு லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உண்டு. இதில் நல்ல திசாபுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய தொழில் காரகத்துவங்களை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் அப்படிங்கிறது உண்டு. இதில் திசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு சனியுடைய பார்வை படும் பொழுது லாபஸ்தானத்தில் கண்டிப்பாக சில மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறதும் ஸ்லோவாக லாபத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் உண்டு. அதனால் தன்னுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா கடந்த 2.5 ஆண்டு அப்படிங்கிறது ஜென்மசனி. அப்போ இப்போ வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுனால யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாக்குறுதி கொடுத்துடவே கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்பட்டுரும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நண்பர்கள் அல்லது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, உறவு நிலையில் கூட வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கும்பராசினருக்கு இருக்கணும். கடந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஆயிருப்பீங்க. பூர்வீகத்திலேருந்து இடப்பெயர்ச்சி ஆயிருக்கலாம், அல்லது மனசுக்கு பிடிக்காமலே கூட தொழிலுக்காக வேலை வாய்ப்புக்காக இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்று கருத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. இந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது உழைப்பு எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஊதியம் அப்படிங்கிறதும் லாபம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்.